வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன தனியா வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. யாருக்கு பாத்தீங்கன்னா நம்ம குட்டிக்கு பர்த்டே. இந்த குட்டி இவளோட பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ண போறோம். ஆக்சுவலா எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண முடியல, ஏன்னா வீட்டில் நான் மட்டும் இருக்கனால என்ன சர்ப்ரைஸ் செலிப்ரேஷனுக்கு நம்ம டெக்கரேட் பண்ண போறோம். Midnight 12 o'clock and Oi. Happy birthday to you. Happy birthday to you. சிரிப்பா பாரு. தூங்குற மாதிரி தூங்கிட்டு எந்திரி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதுக்கு எதுக்கு நான் இப்போ எந்திரிக்கணும்? அதுக்கு எதுக்கு இப்போ நான் எந்திரிக்கணும்? யா தூங்க மாட்டேன்னு சொன்னல, அதான் உனக்கு ஒரு சின்னதாக கோவப்பட்டு தூங்க வச்ச உடனே. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கை கொடு. பாரு யாரெல்லாம் விஷ் பண்ணியிருக்காங்க உனக்கு. அடுத்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டேட்டஸ் போடணும். யாருக்கு? ஃபார் மை கேர்ள். பத்து டவர் வேறு இருக்காது. நான் ஃபேன் நாய் சவுண்டு கேட்குன்னு ஃபேனை ஆஃப் பண்ணா, நீ வந்து ஏர் கூலர் ஆஃப் பண்ணா, நீ ஏர் கூலர் ஆஃப் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பண்ணி விடுதானே? ஓ ஆன் பண்ணி விட்றேன். நீ ஆஃப் பண்ணியோ? ஆமாம். சரி, பிறந்த நாளுக்கு என்ன ட்ரீட்டு, என்ன இது சொல்லு. பர்த்டேக்கு வந்து நீ தான் எனக்கு வந்து gift கொடுக்கணும். மெசேஜ் வந்துருச்சு. யாரு? மை ஹாப்பி பர்த்டே. வந்து நான் வந்து ட்வின்ஸ் சொன்னால அவங்களுக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்காக தான் நான் வந்து ஆன்லைனே வந்தேன். ஸ்டேட்டஸ் போடணும்னு சொல்லி நான் அப்போவே வச்சுட்டேன். ஆனால் அது இன்னும் சுற்றிட்டே இருக்குங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சரி, ரிப்ளை பண்ணிடுவோமா? என்ன எத்தனை ரிப்ளை பண்ணியிருக்காங்க? ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக நானே ஸ்டேட்டஸ் போடணும், உனக்குன்னு ஒன்று கூட எடிட் பண்ணல. கிளியராகவே தெரியல, கருப்பாக இருக்குது. இங்கிட்டு வா. காப்பிரைட் வரும். இது மட்டும் பார்த்துக்கிறேன். ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டேன். 10 hours later. இன்னைக்கு பர்த்டே கேர்ளுக்கு வந்து ஸ்பெஷல் என்னென்னா பொங்கல், சட்னி அண்டு சாம்பார். வா பர்த்டே கேர்ள், சால் போட்டு வா. சாம்பார் நான் பண்ணது, சட்னியும் நான் தான் பண்ணது. பொய். அப்புறம் வந்து பொங்கலும் நான் தான் பண்ணேன். அப்படி தானே? நான் தானே பண்ணேன். 2 hours later. Ten hours later. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, என்னோட பர்த்டேக்கு நானே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. அண்ட் இப்ப வந்துட்டு இந்த லைட்டிங் உங்களுக்கு தெரியும்ல, இப்படி இந்த கிளிப் மாட்டி வச்சுட்டு லாஸ்ட் இயர் பர்த்டேக்கோ அதே இந்த மாதிரி டெக்கரேஷன் தான். அண்ட் இந்த போட்டோஸ் எல்லாமே தெரியுதா? லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு வந்துட்டு இதெல்லாமே எடுத்து நல்ல டெக்கரேஷன் பண்ணாங்க. அந்த கிளிப்பை வந்துட்டு கீழே ஆட் பண்றோம் பாருங்க. அண்ட் அது செம்மையா இருந்துச்சு. அண்ட் இந்த பர்த்டேக்கு வந்துட்டு டெக்கரேஷன் பண்ண போறாங்க. அது எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்ப்போம். சரிங்களா? இதுதான் என்னோட கிஃப்ட். கேக் கட் பண்ணாங்க. அந்த கேக்கோட போட்டோ வந்து நான் கீழே போடுறேன். தெரியுதா? அழகா இருக்குல்ல? அப்படி வந்து நம்ம ஸ்டைலா டீச் வச்சுக்கலாம். அங்க பாருங்க, ஸ்மைலி மாதிரி போட்டு செம்மையா இருக்குல்ல கப்பு. என்னோட சிஸ்டர், என்னோட ஃப்ரெண்ட்
என்னோட சோல் சிஸ்டர் அவங்க கொடுத்தாங்க. இன்னொரு கிஃப்ட் வந்துட்டு இது என்னதுன்னு சொல்லுங்க. கர்ச்சீஃப். கர்ச்சீஃப் வந்துட்டு என்ன கர்ச்சீஃப் கொடுத்திருக்காங்க பர்த்டேக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நானும் ஒரு 2 மாசமா கர்ச்சீஃப் வாங்கணும் 2 கர்ச்சீஃப் வச்சுதான் ஓட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ வாங்குற மாதிரி தெரியல, நானே உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்த்டே கிஃப்டா கர்ச்சீஃப் பண்ணி கொடுத்திருக்காங்க. கர்ச்சீஃப் மட்டும் இல்ல, ஆக்சுவலி நம்மளோட கம்ஃபர்ட் கிளாத்னா என்னது, எல்லாருக்கும் வீட்டுல இருக்கும் போது போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்ட் கிளாத்னா என்னது, இப்ப நான் போட்டிருக்கேன்ல அதுதான். எஸ், நைட்டி. இதுதான் என்னோட இன்னொரு கிஃப்ட். 2 நைட்டி அழகா இருக்குல்ல நைட்டி. ஆக்சுவலா நான் அழகா இப்போ இந்த நைட்டியே போட்டிருக்கலாம்ல. சரி, நாளைக்கு போடலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அண்ட் இதோட என்னோட கிஃப்ட் முடியல, இன்னொரு ட்ரெஸ் இருக்குது. ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அந்த ட்ரெஸ் வந்துட்டு நான் அந்த வீடியோல போட்டு வருவேன். கேக் கட்டிங் அப்போ பாருங்க. ஒரு வழியா சிக்க ஃபுல்லாமே நான் எடுத்துட்டேன். அங்க வரைக்கும் சிக்கு இருக்கு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, லைட்டை வந்து இங்க செட் பண்ணணும். இந்த இடத்துல செட் பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து நமக்கு வீடியோக்கு எல்லாமே கிளியரா இருக்கும். ஸோ நம்ம செட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வரேன். ஓகே. Meanwhile, ஃபைனலி இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கு, இதை வந்து நம்ம செட் பண்ணணும். இன்னுமே நான் வந்து வேலை போயிட்டு வந்து இன்னும் நான் டிஷர்ட் போட மாட்டேன். இது ஆக்சுவலாக எதுவும் கம்பெனி ப்ரொமோட் பண்ண மாதிரி ஆயிடும் நமக்கு. சரி கைஸ், அது வந்து மதர் இம்போர்ட்டட் கம்பெனி. நம்ம வந்து இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஹாப்பி பர்த்டே முக்சி அப்படின்னு சொல்ல போகிறோம். முக்சிக்கு அந்த இது இல்லையா, இந்த ஷார்ட்ல இருக்கிறது கொராண்டி எழுத தெரியுமா? அதெல்லாம் வெட்டிட்டு இருக்க முடியாது, சும்மா ஹாப்பி பர்த்டே. சரி, ஓகே. அடுத்து வந்து இதைத்தான் ஊதணும். எல்லாரும் கிழிஞ்சுக்கா கரெக்டாக இருக்கா? இது எப்படி ஊற்றணும் கொடு. கரெக்டா? Guys, எப்படி டெக்கரேஷன் இப்போ வந்துட்டு நாங்கள் கேக் வாங்க போகிறோம். கேக் வாங்கிட்டு வந்து வீட்டில் கட் பண்ணலாம். போகலாமா? போகலாம். எங்கே போய் வாங்கணும் தெரியல. சீனிலலாம் டெக்கரேஷன்லாம் பண்ணியாச்சு. வந்து என்ஜாய் பண்ணுறோம். பாய். கேக் வாங்கிட்டு வந்து வீடியோக்குள்ளே வரோம். பாய்.
காய்ஸ், கேக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இதாக இருக்கு. இட்டாலியனில் வந்து கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து ஸ்ப்ரேயை வச்சு இன்னைக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்றோம் அவளுக்கு மூஞ்சில். மேடம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, எல்லாரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சாரி என்ன பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு காய்ஸ். ஃபைனலி எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஹாப்பி பர்த்டே டெக்கரேஷன், அப்புறம் வந்து கேக்கும் இப்போ தான் போய் ஜஸ்ட் நவ் இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா கேக் வெட்ட போறோம். ஹாப்பி பர்த்டே. கிஸ் பண்ண முடியாது. ஹாப்பி பர்த்டே. சரியா? சரி, இப்போ வந்து நம்ம கேக் வாமா ஃபர்ஸ்ட் சீக்கிரம் கேக் வெட்டும். கேக் வெட்டி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் லைட் வந்து நமக்கு கொஞ்சம் இன்னைக்கு தெளிவா இருக்கும். ஏன்னா இங்க ஒரு லைட் மட்டும் இருக்கும், இதெல்லாம் அடிக்காத. இதுல ஒரு லைட்டு, இதுல ஒரு லைட்டு, மொத்தம் வந்து 3 லைட்டு ஒரு ரூம்ல மாட்டிருக்கோம். அதனாலதான் என்னோட கேக்குது. லைட் ஆஃப் பண்ணு. ஆனா இது டிம், இது ஒரு மாதிரி ரைட் ஓகே. Photo எடுக்கலையா இப்படி? To you. Thank you. நம்ம 2 லைட் போதும். டப்பா விடு. டப்பா எடுத்தாங்க வச்சிரு. ஓகே, ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துக்கிறியா? ஃபர்ஸ்ட் நம்ம 2 செல்ஃபி போட்டோ. ஓகே, கேக் வெட்றியா? ஆர்வமா இருக்கா அவ கேக் வெட்டவா? வெட்றியா? வெட்டு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு முக்ஷிதா. நீ சாப்பிடு. சில்லுன்னு இருக்கு. பர்த்டே கேக் வந்து சூப்பரா இருக்கு கைஸ். கேக் எப்படிமா இருக்கு? செம்ம டேஸ்டா இருக்கு. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செம்மையா இருக்கு. அண்ட் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி இருக்காங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெட்டு 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 கேக் வெட்டு. இவ்வளவு கேக் நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம். இங்க வந்து பக்கத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுக்குறோம். சோ இப்போ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன், சரிங்களா? கொடுத்துட்டு வந்து ஸ்பெஷல் வந்து பீஸா இருக்குன்னா இன்னைக்கு வந்து அப்படியே கேக் வாங்குற இடத்துல சரி என்னோட கிஃப்ட் எதுவுமே கொடுக்கல. சோ வந்து என்னால பண்ண முடிஞ்சது மத்ததெல்லாம் விட சாப்பாடு மட்டும் வாங்கி தந்தா போதும், திருப்தி ஆயிடலாம். பர்த்டேக்கு கிஃப்ட் அந்த மாதிரிலாம் வேணாம், ஜஸ்ட் சாப்பாடு சாப்பாடு இருந்தா போதும். சாப்பாடு தான் நம்ம வந்து திருப்தி ஆயிடுவோம். சோ இன்னைக்கு வந்து பீஸா அண்ட் பர்கர் எனக்கு வாங்கி கொடுத்ததுனால நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அண்ட் இது வந்துட்டு நான் இன்னைக்கு வெட்டுற செகண்ட் கேக். ஆல்ரெடி நான் ஒரு கேக் வெட்டிட்டேன். அந்த வீடியோ கிளிப் நான் போடுவேன். எஸ், சொல்லலாம். வீடியோ கிளிப்லாம் நோ. அண்ட் அது வந்துட்டு ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சர்ப்ரைஸ் தான். நான் சீரியஸா அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் அன்னைக்கு எதுவுமே எதிர்பார்க்கல. ஈவன் கேக் வெட்டுவான் அது எனக்கு தெரியும், ஆனா அவங்க வெட்டுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எனக்கு கேக் வெட்டினாங்க, கிஃப்ட் கொடுத்தாங்க. நம்ம வெட்டினதை வந்து அவளுக்கு ஷாக்கிங்கா இல்ல, நம்ம வந்து வெட்டிட்டு கூடாது கைஸ், பாத்தீங்களா? அதுவும் இது வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம், ஆனா பண்ண முடியாதுங்க.
அதனால ஓகே ஐம் ஹாப்பி. நம்மளுக்கு வந்து எவ்வளவு காசு கொடுத்து செலவு பண்ணி வாங்கி தராங்க அப்படின்றது முக்கியம் இல்ல, அதுக்காக எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அது பண்ணதுனால நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். தேங்க்யூ சோ மச். சரி ஓகே, டெக்கரேஷனை காட்டுமா? மறுபடி லைட் ஆஃப் பண்ணு. Meanwhile, கேக் வெட்டது இதை அடிக்க மறந்துட்டேங்க. வாங்கிட்டு வந்து எதுக்கு வாங்கிட்டு வந்தேனே தெரியல, அதுதான் குப்பையாகும்னு சொல்லி அடிக்க மறந்துட்டேன். இப்போ அவள் வந்து வேணுங்க, அவளுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், அவளுக்கு வந்து வீடு வந்து குப்பையாயிடக்கூடாது, ஏதாவது அசிங்கமாயிடக்கூடாதுன்ட்டு சொல்லாமல் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். கடைசியில் பார்த்தா இதை அடிக்காம இருந்திருக்கும். இதை அடித்தாதான் நமக்கு பர்த்டே மாதிரி இருக்கும். ஸோ வரட்டும், நம்ம அடிக்கிறோம். இது ஞாபகப்படுத்தவே இல்ல, ஞாபகப்படுத்தவே இல்ல. கேக் கட்டும் போது கடைசியில ஃபன் பண்ணிட்டால என்ன வச்சு. நீ மறந்துட்ட, நானே மறந்துட்டேன். நீ உன நேரம் இருந்துச்சு தானே, போயிச்சு வராத. வீட்டுலாம் அசிங்கமாயிட்டு இதான் பர்த்டே மாதிரி, இப்பதான் பர்த்டே மாதிரி இருக்கு. இப்பதான் பர்த்டே மாதிரி இருக்கு. முடிவு விஷயம் கொடுத்துரு சொல்லிட்டேன். நான் எனக்கு நான் கொஞ்சம் நாள் வரும் கெமிக்கல் வர இருக்கு. எனக்கு பெண்ணியவோ உனக்கு பெண்ணியவாடி முடிஞ்சுட்டா கொடு, நீடு. கைஸ், கெமிக்கல் ஸ்மெல்லு செம்மையா வருது. வீடு ஃபுல்லாமே கெமிக்கல் ஸ்மெல் வருது. ஸோ கொஞ்சம் பெர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். பர்த்டே செலிப்ரேஷன் நல்லபடியாக முடிந்தது. அடுத்து வந்து சாப்பிட வேண்டியதான். சாப்பாடு என்ன ட்ரீட்டுனா, வெளியே கூட்டு போகலான்னு தான் பார்த்தேன். வெளியே கூட்டு போய் சின்னதாக ஒரு ப்ராங்க் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, ப்ராங்க் பண்ணதுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருந்தேன். பட் அவனுக்கே தெரிஞ்சிடும், இவளை இன்ஸ்டாவில் பார்த்துருக்காளா. ஸோ ப்ராங்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது. ஸோ ப்ராங்க் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ அதான் அவ்வளோகாண்டு ரிஸ்க் எடுக்கலை. இப்போ வந்து ஓகே, பர்த்டே அவளுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல, பார்ப்போம். பர்த்டே அவளுக்கு பிடிச்சிருக்காங்கன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போகணும், அப்போ தான் கொஞ்சம் வியூவர்ஸ்லாம் கொஞ்சம் வருவாங்க. நமக்கு சீக்கிரம் ரீச் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் இருக்கு. என்னது? இன்னொன்னு இருக்கு, அது என்னன்னு கெஸ் பண்ணு. என்னது? ரொம்ப நாள்ல அந்த போட்டோவை வந்து என்ன போட்டோன்னு சொல்லு. நீ போய் சொல்ற, ஏதோ இருக்கு, ஏதோ இருக்குது, ஏதோ இருக்கு, சொல்லு. இல்ல சீரியஸா இல்ல, சொல்லுடி. உண்மையா இல்லம்மா, அவ்வளவுதான். ஏமாத்துறாங்க. நான் வாங்குற மாதிரி இல்ல. நான் வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணாய் வாங்கினாலுமே அவ கை சும்மா இருக்காது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அழுக்க பாத்துருவா, உடனே துடைக்க போறேன்ட்டு துடைப்பா. அது என்னோட சர்ப்ரைஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ அதான் நான் எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணல. ஏன்னா இவளை பத்தி எனக்கு தெரியும். எங்க இருந்து நீ கொஞ்சம் டைல்ஸ் எடுத்து நீ புதைச்சு வச்சாலுமே டைல்ஸ் நோண்டி பாப்பா, அப்படியேப்பட்ட ஆளு. ஸோ அதனால சர்ப்ரைஸ் எதுவும் கிடையாது. அப்படின்னு இல்ல, அவனுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண தெரியாது அப்படி சொல்லணும். சரியா? இல்லையா? தெரியுமா? தெரியாது. நான் சர்ப்ரைஸ் பண்ணங்க இவனுக்கு. அவனோட பர்த்டேக்கு வந்து ஷர்ட் நானே கடையில போய் வாங்கி அவனுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு கேக் வந்து எல்லா டைம்ல நானே கடைக்கு போய் ஆர்டர் போட்டு, ஆனா கடைக்கு போனேன் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு கண்டிப்பா திட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட சொல்லவே இல்லை. என் கூட வந்துட்டு என்னோட
ஒரு தங்கச்சி தான் என் கூட வந்தாங்க. அண்ட் நாங்க 2 பேரும் போய் கேக் ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் மறுநாள் அவங்க வேலைக்கு போயிட்டு வரத்துக்குள்ள அது சர்ப்ரைஸா எப்படியாவது வாங்கி வச்சிடணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு சீரியஸா கொஞ்சம் சர்ப்ரைஸா தானே இருந்துச்சு அந்த கேக் வச்சு. நான் நம்பவே இல்லை, ஏன்னா அது வந்து வெளியே போக மாட்டேலாம். நான் எங்க கடைக்கு பக்கத்துல இருக்க கடைக்கு கூட நான் போக மாட்டேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிட்டேன். ஆனா கேட்காம போயிருக்கான் இன்னைக்கு வெளியே. எல்லாம் உன்னை ஹாப்பி பண்றதுக்கு தான். Meanwhile, நான் மைக் போட்டுக்கவா? மைக் இங்க மைக் போட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த போட்டோ. இது வந்து ரேண்டமா நாங்க வெளியே போகும்போது எங்க பொருட்காட்சி போனோம்னு நினைக்கிறேன். ஆமா, பொருட்காட்சி போகும்போது எடுத்த பிக் இது. அண்ட் இது வந்துட்டு இதுவும் ரேண்டமா எடுத்ததுதான். எங்க வீட்டுக்கு போறதுக்கு கிளம்புனப்போ எடுத்த போட்டோ. அதுக்கப்புறம் இங்க வாங்க கீழே. இது வந்துட்டு நாங்க தூத்துக்குடியில இருந்தோம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆன புதுசுல தூத்துக்குடியில இருக்கும் போது அங்க இருந்துட்டு வெளியே கிளம்பும் போது அப்ப எடுத்த போட்டோ. அப்பெல்லாம் நாங்க வந்து வெளியே கிளம்பிட்டாலே ஏதாவது ரெடி ஆயிட்டாலே நாங்க போட்டோ எடுத்துருவோம். இந்த போட்டோ வந்துட்டு நாங்க பார்க் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்க பார்க் போனோம்ல, அப்போ நாங்க எடுத்த போட்டோஸ். இது எல்லாமே எங்களோட ஃபர்ஸ்ட் மெமரிஸ் அந்த மாதிரிதான் இருக்கும். இது வந்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு அவுட்டர் போனோம் அப்படின்னா அது இந்த கேரளா போனப்போ எடுத்த போட்டோ. கேரளா வந்து ஆஃப்டர் மேரேஜ் போனோம் 2 பேரும். அப்ப எடுத்த பிக் தான் இது. எனக்கு அங்க போனதுமே எப்படா போட்டோ எடுப்போம் அப்படின்னு இருந்துச்சு. இந்த ஃபர்தாவோட தான் போன முந்தின நைட்டு கிளம்பினோம். இந்த ஃபர்தாவோட தான் போனோம். அங்க போய் இறங்கி அந்த வீட்டுக்கு கூட போல, அதுக்குள்ள நாங்க போட்டோ தான் எடுத்தோம். ஏன்னா அந்த பிளேஸ் அவ்வளவு செமையா இருந்தது. அண்ட் இதுவுமே கேரளால எடுத்ததுதான். இது வந்து போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அந்த உடனே வந்து எடுத்தோம். அந்த பிளேஸ் பார்த்தாலே வந்துட்டு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். எப்படி சொல்றது, போட்டோ நிறைய எடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோண்டிட்டே இருக்கிற ஒரு பிளேஸ். என்ன மாதிரி நான் இருக்கிற மாதிரி பிளேஸ் அப்படின்னா அந்த மாதிரி சரிங்களா? ஐயோ. அண்ட் இது வந்துட்டு அவங்க வந்து எடிட் பண்ண ஒரு போட்டோ. நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கும் போது எடிட் பண்ண போட்டோ தான் இது. என்னோட போட்டோவும் அவங்களோட போட்டோவும் வச்சு எடிட் பண்ண போட்டோ. அண்ட் இந்த போட்டோவுமே சும்மா ரேண்டமா எடுத்த ஒரு போட்டோ தான். பொருட்காட்சி போகும்போது எடுத்த போட்டோ தான் இதுவும். அண்ட் இந்த போட்டோ இது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ்க்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான். நாங்க வந்து மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு விருந்துக்குன்னு போனோம் அப்படின்னா அது இவங்க வீட்டுக்கு தான். அண்ட் அப்போ போகும்போது எடுத்த ஃபர்ஸ்ட் போட்டோ இது. அதனால பிரியாணி வேற போட்டு சாப்பிட்டானே. ஆமா. அதுக்கப்புறம் இந்த போட்டோ வந்துட்டு இதுவும் ரேண்டமா ஒரு போட்டோ தான். இதுக்கு மெமரிஸ் இருக்கா தெரியல. ரேண்டமா ஒரு போட்டோ. அண்ட் இது வந்துட்டு இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க பீச்சுக்கு ஒன்னா போனோம். அப்ப எடுத்த போட்டோ. உண்மையாவே அந்த லவ் பண்ணும் போது பீச்சுக்கு எல்லாம் போனா லவ் பண்றவங்க வந்து பீச்சுக்கு போவாங்க அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அந்த மாதிரி நாங்க வந்து லவ் பண்ற டைம்ல வெளியே சுத்தினதே கிடையாது. ஒரு பிளேஸ் கூட போனது கிடையாது. அது நான் அவளை வந்து பார்த்தது கூட கிடையாது. இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியே சுத்துவா அப்படிலாம் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்களுக்கான பதிவு தான் இது. நாங்க வந்து மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் போன அவுட்டிங் அப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த பீச் அப்ப எடுத்தது. அண்ட் இதுவுமே கேரளா போகும்போது எடுத்ததுதான். ஒரு சிங்கிள் பிக் கண்டிப்பா வேணும்ல, எவ்வளவுதான் கப்புள் பிக்கா எடுக்கிறது, அதனால சிங்கிளா இருந்து ஒரு போட்டோ எடுக்கணும், அதை எடுத்துட்டேன். அண்ட் இந்த போட்டோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு நாங்க விருந்துக்கு போனோம். ஐயோ, எங்க வீட்டுக்கு விருந்துக்கு போனோம் அப்ப எடுத்த போட்டோ தான் அந்த போட்டோ. அண்ட் தட்ஸ் இட் தி மெமரிஸ். அண்ட் இன்னும் நிறைய போட்டோஸ் இருந்தது. இன்னும் நிறைய போட்டோஸ்லாம் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டெக்கரேஷன் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சோ மச். அண்ட் பர்த்டே வந்துட்டு எப்படின்னா ரொம்பவே நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பரா இருந்தது. அண்ட் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங்ல இருந்து நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்திருந்தோம் நினைக்க அது இது வந்து எதுவுமே நடக்காது. அதனால நான் எதுவுமே எதிர்பார்க்கல. அண்ட் மார்னிங் போறோம்னா as usual ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாக்லேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மதியம் வந்துட்டு எனக்கு கேக் கட் பண்ணாங்க. எனக்கு சீரியஸா இப்ப வரைக்கும் நம்பவே முடியல. கேக் கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப 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 டச்சிங்கா இருந்தது. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு எனக்காக ஸ்டேட்டஸ் போட்டாங்க. எப்படின்னு எல்லாருமே வந்துட்டு ஒரு கான்பிடென்ட் உமன், ஸ்ட்ராங் கேர்ள்
அதுக்கப்புறம் உன்னோட கோல் நோக்கி போறதுக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் லக் அந்த மாதிரி நிறைய போட்டாங்க. அதுக்கு எல்லாமே எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வந்து அவ்வளவு லவ் கொடுக்குறீங்க எனது, அதுக்கப்புறம் ஃபார் அவர் ஃப்ரெண்டு, அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் மைண்ட், அது மாதிரி நிறைய இருந்தது. எப்படின்னா நான் எதிர்பார்த்த அன்பு வந்து உங்ககிட்ட இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நம்ம கிட்ட சொல்லும் போது அதை விட ஒரு ஹாப்பி மூமெண்ட் எதுவுமே இருக்காது. அதை விட என்ன ஒரு கிஃப்ட் வேணும்? ஏன்னா நம்ம வந்துட்டு நம்மளால ஒருத்தவங்க ஹாப்பியா இருக்காங்க, நம்மளோட லவ் ஒருத்தவங்களுக்கு உண்மையா கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் போது அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய கிஃப்டா தோணுது. அண்ட் வந்துட்டு இந்த தடவை ஃபேமிலி கூட இல்லை அப்படின்னாலுமே சரி, அது வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்தாலுமே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னோட லவ், அவங்க வந்துட்டு இப்பதான் நம்ம சைடு வராங்க, எல்லாமே நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க, எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. உண்மையாவே எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணதுல வந்து மோஸ்ட்லி வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறம் படிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரேர் தான். அண்ட் அதை பண்றதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 21. ஓகே, அதுக்கப்புறம் அதனால எல்லாருமே வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களா. அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு அண்ட் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம படிக்கிறோம், அது வேற விஷயம். அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்க வேணும் அப்படின்றதுதான் ரொம்பவே முக்கியம். அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்க இல்ல, அவங்க வந்துட்டு தப்பா இருக்காங்க அப்படின்னா நம்மளால எதுவுமே அச்சீவ் பண்ணவே முடியாது. அப்கோர்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டா இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாது. அண்ட் அதுக்கு வந்து நான் என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் பேபி. எப்படி அழகு பண்ண. அதுக்கப்புறம் இந்த பர்த்டேயுமே அப்படிதான் எனக்காக வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ண முடியலனாலும் நான் வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். அவனோட எஃபர்ட் ஒண்ணு போடுறான்ல எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு 7 மணிக்கு 6:30 வந்தாலுமே அதுக்கப்புறமும் இருந்து இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி. அண்ட் எனக்காக கேக் வெட்டி இப்போ பாத்தீங்கன்னா மணி 10 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்நேரத்துக்குலாம் அவன் தூங்கிருப்பான். ஆனா இன்னைக்கு என்னோட பர்த்டேன்னு சொல்லி எனக்காக இவ்வளவு இதுவும் பண்ணி அண்ட் இவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கு வந்து ஐ எம் சோ லக்கி டு ஹேவ் யூ இன் மை லைஃப் பேபி. தேங்க்யூ சோ மச், லவ் யூ. என்ன பீஸாடி? சிக்கன் பீஸா இல்ல, ரோஸ்டட் சிக்கன் பீஸா. பர்கர் வந்துட்டு கிறிஸ்பி சிக்கன் பர்கர். செம்மையா இருக்குது. எங்க ஊர் இட்டாலியன்ல வந்து சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். என்னம்மா? ஓகே காய்ஸ், பாய். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் பர்த்டே வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அந்த ஒன்னே ஒன்று மட்டும் பண்ண சொல்லிடுறேன், யாருமே பண்ண மாட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படி பக்கத்துல இருக்க பெல் அடிக்காங்க. சாரி கிருஷ்ண, சாப்பாடு வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் வாய் வளருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இதோட நாங்கள் செல்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திப்போம். அப்புறம் வந்து வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எல்லாரும் ஒரு 2-3 கமெண்டாச்சு போடுங்க தயவு. நல்லா இருந்தாலும் இல்லைனாலுமே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரியும் நாங்க வீடியோ எப்படி எடுக்கிறோம், வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணுமா, அந்த மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பார்த்து நாங்களும் அதை மாத்திக்கிறோம். ஓகே, we try our best. Thank you, bye.